போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பயம். வேலைக்கு போன பொண்ணு பத்திரமா பேருந்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்களா, இல்ல தொடர்வண்டி நிலையத்துல ஏதாவது நடக்குமா, பத்திரமா இரவு வீடு வந்து சேருவார்களா, இப்படி எதற்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு போதை பழக்கம், மது பழக்கம், இதனால் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. இதை தடுப்பதற்காக சிங்கப்பெண் என்ற ஒரு தனி பிரிவை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன் தான், இந்த துறையை தனியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு டிஜிபி அவர்களை போட்டு நீங்க அவர் கீழே ஒரு பெரிய குழுவை அமைத்தீர்கள் என்றால் அது விமன் சேஃப்டிக்கு மட்டுமல்ல, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன்.